கொதிக்கி அரிசியும் போட்டாச்சு. ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா வெந்துடும். சின்ன பொண்ணு, பிரியாணியே ரெடி ஆயாச்சு. எங்கவும் கூட்டாளி இன்னும் காணும்? ஆமாக்கா, அந்த 4 முடி வரட்டும்லாம் இருக்கேன். ஆனாலும் கொஞ்சம் கூடிதான் போச்சு. எல்லாரும் சேர்ந்து தானே சமையல் பண்ணதான் பேசிட்டு இருந்தோம். அவன் மட்டும் வீட்டுல இருக்கா. நல்லா சாப்பிடக்கூடிய நேரம் பார்த்து வருவ போல இருக்கு. சரி விடுலட்சுமி, வண்டா மட்டும் என்ன வேலையெல்லாம் பண்ணி கிளிக்கவா போறா. ஒரு வாரமா இருந்து யாரெல்லாம் குறை சொல்ல முடியுமோ செஞ்சுட்டு இருப்பா. ஆமா ஆமா, அதுவும் கரெக்டு தான். சாப்பாடு ரெடி ஆனதுக்கு அப்புறம் பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிடுவோம்க்கா. ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கிடுவோம். சரி சரி. ஆமா, ஒருத்தி கூப்பிட்டு வந்தியே, அவளைங்க? யாரு? உங்க மருமகளா? ஏங்கா, உங்க மருமக தானே? மருமகளான்னு கேட்டதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிருக்கீங்க? சும்மா இரு சின்ன பொண்ணு, அதை நீ கேட்கறது அவளுக்கு கோவம் வருதுல, திருப்பி திருப்பி அதையே கேட்டுட்டு இருக்க. ஏக்கா, நான் வாயை வச்சுட்டு பேசாம தானே இருந்தேன். ஒருத்தையே கூப்பிட்டு வந்தியே, அவளை எங்கேன்னு லட்சுமிக்கா தானே ஆரம்பிச்சாவ. ஏமா தெரியாம கேட்டுட்டேம்மா. சரி சரி, உங்க மருமக தானே? அவ ராணி அக்கா வீட்டுல தான் இருக்கா. அங்கேயே இருக்கா? ஆமா, நீங்க தானே கூப்பிட்டு போன்னு சொன்னீங்க. அதனால டீ போடும்போது கூப்பிட்டு போனேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து டீயை போட்டு எங்கிட்ட அவ கொடுத்து விட்டா. அவங்க பிள்ளைங்க இருக்காங்கல்ல, பிள்ளைங்க கூட டிவி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே நம்ம பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ பேய் படம் பாக்குதாமா, பார்த்துட்டு இருக்காளுவோ. அப்படியா? சரி சரி. ஏக்க, சாப்பாடெல்லாம் வச்சு முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கே எடுத்துட்டு போலாமா, இல்ல இங்கே இருந்து சாப்பிடுவோமா? எங்க தெருவுல இருந்தா? ஏங்க, நம்ம தெருவுல இருந்து சாப்பிட்டதே இல்லையோ. சின்ன பொண்ணு, தோட்டத்துல இருந்து சமைக்கும் போது அதுல இருந்து சாப்பிடுவோம். அங்க வேற யாரும் வரமாட்டாவ. இது ஆளுக போய் வந்து இருக்கக்கூடிய தெருவுல இதுல இருந்தா சாப்பிட முடியும். சமையல் பண்ணலாம். சரி சரிக்கா, அப்ப என்ன பண்ணலாம்? எங்க வீட்டுக்கே போயிருவோமா? எது இந்த அண்டாவை குண்டாவெல்லாம் தூக்கிட்டு நீ அங்க வரைக்கும் போற? சின்ன பொண்ணு, எங்க வீட்டுக்கே எடுத்துட்டு போலாம். அங்கே தானே எல்லாரும் பிள்ளைங்க எல்லாரும் அங்கே தானே இருக்காவ. அங்கனே எடுத்துட்டு போவோம். அங்க இருந்து வசந்திக்கும் வரதுக்கு ஈஸியா இருக்கும். உமாக்கும் எடுத்துட்டு போய் கொடுத்துடலாம். சரிக்கா, உங்க வீட்டுக்கே போவோம். உங்க வீட்டு மாடியில இருந்து சாப்பிடுவோமா? ராணிக்கா, இதுக்கு ஏக்கத பாருக்கா. இந்த நட்டுச்ச வெயில்ல நம்ம மொட்டை மாடியில போய் இருந்து சாப்பிடுவோமான்னு கேக்கா. என்ன சின்ன பொண்ணு, சின்ன பிள்ளைங்க மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? சரிக்கா, சும்மா தான் கேட்டேன். சரி, பிரியாணி ஆயிட்டா நல்ல மனம் வருவேன். ஏமா பறக்காத, அரிசியே இப்பதான் தட்டி இருக்கு, கொஞ்ச நேரம் ஆகும். ராணிக்கா, நான் வந்துட்டா வரேன் சிரிச்சுட்டே. இப்ப வாயை திறந்து விட நான் வண்டியா போய் சொல்லுவா பாருங்களேன். அவளை பத்தி தான் தெரிஞ்ச விஷயம் தானே. சின்ன பிள்ளை, ராணிக்கா, லட்சுமிக்கா எல்லாரும் நேரத்தையே வந்துட்டீங்களோ? உன்ன மாதிரி சாப்பிடக்கூடிய நேரமா பார்த்து வந்தா இங்க வேலையெல்லாம் யாரு பண்ணுவாங்களா? இதுக்கு நான் லேட்டா வந்துட்டனும். வரக்கூடிய நேரம் நேற்று 10 மணிக்கு தானே எல்லாரும் இங்கே வரணும்னு சொன்னோம். மணி பார்த்தனா தெரியுமா? 12 மணி ஆகுது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல எல்லாரும் சாப்பிடுவாங்க. சாப்பிடக்கூடிய நேரமா பார்த்து அலுங்காம குலுங்காம வரையலாம். அப்படி இல்ல சின்ன பொண்ணு, விஷயத்த கேளு. என்னாச்சு வசந்தி? ஏக்கா, நேத்து நைட்டு நம்ம எல்லாரும் பேசிட்டு நீங்க எல்லாரும் என்னங்கன்னு விட்டுட்டு போயிட்டீங்களா? ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே சத்தம் பார்த்துக்கணுங்க. நானும் மெதுவா எங்க வீட்டுக்கு போயிட்டேன். நீங்க எல்லாரும் என்ன விட்டு போயிட்டீங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் போய் படுக்கீங்க, உறக்கமே வரல பார்த்துடுங்க. என்னான்னு கெட்ட கனவு தெரியுமா? அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி திரும்பி படுத்து பார்க்க உறக்கமே வர மாட்டேங்கி. அந்த ஏன்னு எந்திரிச்சு கொஞ்ச நேரம் இருந்தேன். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அப்புறம் பார்த்தா கிச்சன்ல இருந்து ஒரே சத்தம். என்ன சத்தம்? பாத்திரம் பண்டெல்லாம் கீழே விழுந்து உடகி, வெளியே யாரோ வாட மாதிரி சத்தம் கேக்கு, காது கிட்ட யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேக்கு. எனக்கு நான் ஒரே பயம் பார்த்துக்க. அந்த ஏன்னு என் வீட்டுக்கார வேலை நீ எழுப்பிவிட்டேன். எங்க இந்த மாதிரி சத்தமா கேக்கு, கொஞ்சம் எந்திரிச்சு போய் பாருங்களேன் அப்படின்ட்டு. இவையே கேட்பாவளா? அவே அந்த பக்கமா திரும்பி படுத்து உறங்கிட்டாவ. கடைசி நான் தான் டார்ச் லைட் எடுத்துட்டு வந்து வெளியெல்லாம் டார்ச் அடிச்சு பார்த்தேன். யாரு இருந்தவளா? ஏக்கா, உண்மைக்கும் கேளுங்கக்கா, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஜன்னல் ஓடி வெளியே பார்த்தனா எனக்கு ஒரே பயம். இருந்தாலும் பார்க்கணும்ல, சத்தமா கேக்கு அப்படின்ட்டு. ஒரு கருப்பு உருவம்க்கா என் வீட்டுக்கிட்டே இருந்து வந்து ராணி அக்கா வீட்டை தாண்டி உமா வீட்டுக்கிட்ட கூட போயிட்டு. ராணி அக்கா லேட்டா வர்றதுக்கு என்னெல்லாம் கதை சொல்லலான்னு பத்தியா? 4 முடி உடம்பு சரியில்லை, நைட்டு உறக்க வரல, காலையில எந்திக்கும் போது லேட் ஆயிட்டுன்னு சொன்னா கூட நான் நம்பியிருப்பேன். ஆனா இப்படி கதையா விடுக பாத்தியா? உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஐயோ, இவ கதையை நம்மள பிள்ளை இருக்க. இப்ப அடிக்க வருவாள, நைஸா எந்திரிச்சு ஓடிடுவோம். என் 4 முடி நில்லு. வாய திறந்த ஃபுல்லா போய் என் கையில நீ சிக்கு. ஏக்கா இருங்கக்கா, இப்ப வாரேன். ஐயோ, நெட்ட கோழி எந்திரிச்சிட்டால. ஏக்கா இருங்கக்கா, இப்ப வாரேன். ரெண்டும் கூட்டு கலவானிக்கா. அவ போனது இவளும் பின்னாடியே ஓடியாச்சு. இங்க இருந்தா வேலை செய்ய வேண்டியது வரும்னு. சரி போட்ட வசந்தி, சின்ன பிள்ளைங்களா. ஏக்கா, அரிசி வந்துட்டான்னு பாருங்களேன். என்ன பாக்க லட்சுமி, உங்க வீட்டுக்காராவே சாப்பிட வருவாங்களா? தெரியலக்கா, கூப்பிட்டு பார்க்கணும். பூ மாதிரி இங்கே தானே நிற்கா. அவருக்கு மட்டும் நாடி ஒன்றும் பண்ணலை. இங்கே சாப்பிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். வீட்டில் எல்லாருக்கும் சேர்த்து தானே லட்சுமி பண்ணியிருக்கு. பிரியாணி நிறைய தான் வரும். நான் வீட்டில் வெள்ளை சாதமும் பொங்கி வச்சிருக்கேன், தயிர் இருக்குது, ரசமும் இருக்குது. மாதிரி இந்த துண்டு துண்டாக இருக்குல்ல, இந்த என்னது முள் இல்லாத சிக்கன் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் மிளகுடியெல்லாம் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து லைட்டாக நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருவோம். அப்போ இந்த ரச சாதத்தோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மாதிரி பப்படம் இருக்குது. வேறு ஏதாவது கறி வைக்கணும்னா வைக்கலாம்.
வேண்டக்கா போதும், இதே பிரியாணி கொஞ்சமாக தான் சாப்பிடுவாரு. அவருக்கு இந்த வெள்ளை சாதம் தான் பிடிக்கும், அவருக்கு அதையே கொடுத்துருவோம். எங்கள் வீட்டிலே அதே தான், பிள்ளைங்க 2 பேரும் நல்லா பிரியாணி சாப்பிடும். எனக்கும் அவைகளுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. அதனால வெள்ளை சாதத்தை கொஞ்சம் வச்சுட்டு தான் வந்தேன். அதுக்கு என்ன வேணுமோ எடுத்து சாப்பிட்டுடட்டும். இது வச்சதோடு எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். சரிக்கா. ஏச்சி பூமாரி, யாம்டி பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்க, பயமா இருக்கோ? பின்ன இல்லையா, என்ன பயமா இருக்கு இந்த படம். எப்படிதான் நீங்க 3 பேரும் இருந்து பாக்கீங்களோ தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு பயமாவா இருக்கு? ஆமா சத்யாக்கா, என்ன பயமா இருக்கு தெரியுமா? நான்லாம் இன்னைக்கு எப்படிதான் உறங்க போறனோ தெரிய மாட்டேங்குது. இது சத்யா, பிரியாணி மண்ணா நல்லா வருவா? ஆமா, பிரியாணி ரெடி ஆயிட்டுன்னு நினைக்கேன். எனக்குலாம் நல்ல வயிறு பசியோட தான் இருந்து படத்தை பார்த்துட்டு இருக்கேன். நம்ம வேணா வெளியே போலாமா? அவங்க பிரியாணி பண்ணிட்டாங்களா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வருவோம். பூமாரி, இது வெறும் படம் தானே, இந்த படத்துக்கா இப்படி பயந்துட்டு இருக்க? ஆமா, எனக்குலாம் நம்ம ஊருக்குள்ள இடையில நடந்த பிரச்சனை யோசிச்சாலே அதுக்கப்புறம் பேயின்னு சொன்னாலே எனக்கு பயம். அதெல்லாம் ஏன்டி இப்ப ஞாபகப்படுத்துக, பேசாம இரிய. என்ன ஆதி ஃபோன் பண்ணுங்க? இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு தெரியலையே. நான் வேற இங்கே வரேன்னு சொன்னேன். ஒருவேளை இங்கே எதுவும் பிரச்சனையா இருக்குமோ என்னன்னு கேட்க தான் ஃபோன் பண்ணனா இருக்கும். சரி, என்னன்னு கேட்டு பார்ப்போம். ஹலோ ஆதி. ஜனனி எங்க இருக்க? ஆதி, நான் இங்கே தான் சித்தி வீட்டில் இருக்கேன். ராணி சித்தி வீட்டில். ராணி வீட்லயா இருக்க? அவங்க உன்ன வீட்டுக்கு கூப்பிட்டாங்களோ? அவங்களாவது கூப்பிட்றதாவது, சின்ன பண்ணக்கா தான் அப்படியே பேசி எடுத்து என்ன கூப்பிட்டு வந்து இங்கே விட்டாங்க. நான் சோனி சத்யா அப்புறம் பூமாரி நாங்கள் எல்லாரும் மூவி பார்த்துட்டு இருக்கோம். ஜனனி உன் கூட எல்லாரும் இருக்காங்களோ? ஆமல, அத்தானே சொன்னேன், நாங்கள் எல்லாரும் படம் பார்த்துட்டு இருக்கோம். அவங்க எல்லாரும் வெளியே சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனனி அப்போ ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஆதி சொல்லு. நம்ம கார்த்தி இருக்கான்ல, அவன் இங்கே தான் இருக்கான். அவன் சுவானி கிட்ட பேசி 1 வீக் கிட்ட ஆச்சு போல இருக்கு. சுவானி இப்போ உன் கூட தானே இருக்கா. ஒரு 2 நிமிஷம் அவகிட்ட ஃபோனை கொடுக்க முடியுமா? ஆதி, நடக்கக்கூடிய விஷயம் ஏதாவது பேசல. நான் இப்போ எப்படி அவகிட்ட ஃபோனை கொடுக்க முடியும்? சத்யா பூமாரி எல்லாரும் இருக்காவ, வெளியே தான் அவங்க அம்மா எல்லாரும் இருக்காங்க. இப்போ எப்படி நான் அவளை தனியாக கூப்பிட்டு போய் ஃபோனை கொடுக்க முடியும்? ஜனனி ப்ளீஸ் ஜனனி, எப்படியாவது அவகிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும். ஒரு வாரம் ஆச்சு அவள் ஃபோன் பண்ணவே இல்லை. அங்கே எதுவும் பிரச்சனையா இல்லை, ஏமல இது கோவமா இருக்காளா ஒன்றுமே தெரிய மாட்டேக்கு. ஸ்கூல் வேற இல்லைல்ல, அதை எப்படி பேசுறதுக்குன்னு தெரியல. ப்ளீஸ் ஜனனி, எப்படியாவது ஃபோனை கொடு. கார்த்தி, இப்போ எப்படி நான் ஃபோனை கொடுக்க முடியும்? அவளை தனியாக கூப்பிட்டு போனால் சந்தேகம் வரலாம் செய்யும். சரி, நான் எப்படியாவது ட்ரை பண்ணி பார்க்கேன். நீங்கள் ஃபோனை வந்து கட் பண்ணாதீங்க, லைன்லேயே வச்சுக்கிடுங்க. சரி, நாங்கள் லைன்லேயே இருக்கோம். நீ அவகிட்ட ஃபோன் கொடு. இவனுங்க வேற, நான் இங்கே இருக்கேன்னு சொல்லியிருக்காமே இருந்திருக்கலாம். இப்போ நான் எப்படி இவளை கூப்பிட்டு போய் ஃபோனை கொடுப்பேன்? சத்யா வேற பக்கத்துலேயே இருக்கா. சித்திக்கிட்ட எதுவும் மாட்டி விட்டானா அவ்வளோதான். சரி, என்ன பண்ணதுக்கு? பாவம் பைப்பில் ஒரு வாரமாக பேசாமல் இருக்கேன்னு வேற சொல்லுதான். இவ வேற பக்கத்தில் தான் இருக்கா. சரி, எதையாவது சொல்லி சமாளித்து கூப்பிட்டு போவோம். ஜனனிக்கா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை சத்யா, 2-3 நாளாக கொஞ்சம் இருமலாக இருக்கு. அதான் தொண்டை ஒரு மாதிரி கரகரான்னு இருக்கு. அப்போ கிச்சனில் தான் எங்கள் அம்மா தண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் இப்போ தண்ணி குடிச்சிட்டு வரீங்களா? ஆமாம் சத்யா, நானும் கேட்கணும்னு நினச்சேன். தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும், ஆனால் எனக்கு தனியாக போக பயமா இருக்க. அப்படியா? நான் வேணா உங்க கூட வரேன். இல்லை, நீ படம் பாரு, நான் சுவானி கூப்பிட்டு போறேன். இது என்னையா, நானே பீதியில் இருக்கேன். சுவானி, எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து தரியா? தனியாக போக பயமா இருக்கு. சரி ஜனனிக்கா, வாரேன். அக்கா இருங்க, உங்களுக்கு தண்ணி எடுத்து தரேன். ஐயோ, எனக்கு வேற பயமா இருக்க. இவ வேற என்ன திட்டி விட்டுருவாளான்னு தெரியல. சரி, கேட்டு பார்ப்போம். சுவானி, ஒரு நிமிஷம் இந்த ஃபோனை பிடிச்சிக்கோங்க. கொடுங்கக்கா. அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஜனனியக்கா, என்னாச்சு? சுவானி, லைன்ல கார்த்தி இருக்கான், உன்கிட்ட பேசணுமா? ஜனனிக்கா, என்ன சொல்றீங்க? சுவானி, இங்க வச்சு பேச முடியாது, பிரச்சனையாகும்னு நான் சொன்னேன். ஆனா கேட்கவே மாட்டான். அவன் லைன்ல தான் இருக்கா, ஒரு 2 நிமிஷம் பேசணுமா? நீ அந்த பக்கமே பேசிட்டு வா, நான் யாராவது வராங்களான்னு பாத்துக்கிட்டேன். ஐயோ ஜனனியக்கா, எனக்கு பயமா இருக்கு. யாராவது வந்துட்டாவன்னா? எல்லாரும் வெளியே தானே இருக்காங்க, வரும்போது தெரியுங்களா? நான் அந்த டைம்ல உன்னை வந்து கூப்பிடுங்க, நீ அது வரைக்கும் பேசு. ஐயோ, எனக்கு பயமா இருக்கே. எங்க அம்மா வேற ஃபோனே தர மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கும் எதுவும் லேசா டவுட் வந்துட்டு போல இருக்கு. சத்தியா எதுவும் போட்டு கொடுத்துட்டாலாம் தெரியல. சரி, நான் பார்த்துக்கிட்டே, நீ போய் பேசிட்டு வா. சரிக்கா. ஹலோ கார்த்தி, இந்தடா சுவானி தான் லைன்ல இருக்கா, பேசிட்டு வா. சரி ஆதி. ஹலோ சுவானி. அண்ணே, ஒரு டீ வேணும். 2 நிமிஷம் தம்பி, நான் போட்டு தரேன். சரிண்ணே, அவசரம் இல்லை, மெதுவாக போடுங்க. சுவானி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சுவானி. ஏம்மா காலே பண்ணல? நான் ஒரு வாரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், நீ ஃபோன் பண்ணுவேன்னு. வீட்டில் ஏதாவது பிரச்சனையோ? அம்மா எதுவும் சொல்லிட்டாங்களோ? எதுவும் டவுட் வந்திருக்கோ? கடவுளே, யாரும் வந்துடக்கூடாது. சுவானி, என்னாச்சு? நான் பேசிட்டே இருக்கேன். அது ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா எனக்கு ஃபோனே தர மாட்டேங்கிறாங்க. நானும் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணணும், நோட்ஸ் வாங்கணும், அப்படி இப்படின்னு ஒரு பொய்யா சொல்லி ஃபோனை கேட்டு பார்த்தேன். ஆனால் தரவே இல்லை. அம்மாக்கு ஏதோ டவுட்டு. நான் வேற அடிக்கடி ஃபோன் எடுத்துகிட்டு போனேன்னா, அதனால சத்தியம் எதுவும் போட்டு கொடுத்துருப்பாளோன்னு எனக்கு டவுட்டாகவே இருக்குது.
அவள் அப்படி பண்ண மாட்டா, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருந்துச்சா. அப்புறம் அம்மா கிட்ட எதுவும் ஃபோனை மறுபடியும் கேட்க போனால் எதுவும் ஏசி விட்டுருவா. அதனால் நான் எதுவும் கேட்கல. நான் ஃபோன் பண்ணாதனால உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சோ? பின்ன இல்லையா, கஷ்டத்தை விட பயம்தான் அதிகமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எதுவும் மாட்டிக்கிட்டியோ ஃபோன் பண்ணும்போது, அதனால தான் ஃபோன் பண்ணாமல் இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. அதை என்ன பண்ணதுக்கும் தெரியல. இன்னைக்கு வர ஜனனி அங்கே வந்தாலாம், சரி பேச முடியுமா இல்லையான்னு தெரியல, கேட்டு பார்ப்போன்னு கேட்டு பார்த்தேன். நல்ல வேலையாக ஃபோன் வாங்கிட்டு தந்தா. நல்ல வேலையை எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆனால் எனக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணாமல் கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு தெரியும் நீங்கள் பயந்துட்டே இருப்பீங்கன்னு. எப்படியாவது ஒரு மெசேஜாவது பண்ணணும்னு நினச்சேன். போய் சொல்லியாவது யார் ஃபோனாவது வாங்கி மெசேஜ் பண்ணணும்னு நினச்சேன். சுவாணி, ரிஸ்க் எடுத்தெல்லாம் ஒன்றும் ஃபோன் மெசேஜ் எல்லாம் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் உங்கள் அம்மாக்கு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். அதனால இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ண முடியல அப்படின்னா நீ ஜனனி எங்கேயாவது பார்த்தேன்னா அவகிட்ட சொல்லிடு. அவன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவா, சரியா? ம், சரி. சுவாணி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீ உயிர் வருதுலாம், அந்த டைமில் நான் ஒன்று மீட் பண்ண முடியுமா? தெரியலையே, கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கேன். ஆனால் நியூ இயர் அன்னைக்கு முந்தின நாள் நைட்டு எல்லாரும் வெளியே தான் இருப்பாங்க பேசிட்டு. ஆனால் மீட் பண்ண முடியுமான்னு தெரியல. கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் விஷ் பண்ணணும்னு சொல்லி அம்மா கிட்ட எப்படியாவது ஃபோன் வாங்கிடுவேன். ஃபோன் பண்ணுவேன், ஆனால் மீட் பண்ண முடியுமான்னு தான் தெரியல. சரி, நீங்கள் கோயிலுக்கு ஏதாவது போவீங்களா நியூ இயர் அன்னைக்கு? அப்போமாவது எனக்கு மீட் பண்ண முடியும்னா நான் உன்ன கோயிலில் வந்து மீட் பண்ணுவேன். அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியலையே. நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டு பார்க்கேன், நம்ம கோயிலுக்கு எதுவும் போகிறோமான்னு. அப்படி அவங்க எதுவும் சொல்லதா இருந்தால் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஜனனி அக்கா கிட்டே சொல்லேன், சரியா? சரி சுவாணி, அப்புறம் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் உனக்கு நியூ இயருக்கும் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். ஆனால் சின்ன கிஃப்ட் தான், இதுவும் உன்னால் மறைச்சு வைக்கிறதுக்கெல்லாம் முடியும். எது மறுபடியும் கிஃப்டா? நான் கொண்டு போய் எங்கே வைப்பேன்னு நினச்சி நீங்கள் எனக்கு இவ்வளோ கிஃப்ட் வாங்கி தரீங்க? இப்போ வரைக்கும் வாங்கின எல்லா கிஃப்ட்டும் உங்ககிட்ட தான் இருக்குது. நான் வீட்டில் கொண்டு வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்புறம் எதுக்கு இவ்வளோ கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுட்ருக்கீங்க? தெரியல, உனக்கு எல்லாம் வாங்கி தரணும்னு ஒரு ஆசை தான். அதனால பார்க்குற இடத்துலலாம் எதெல்லாம் நல்லா இருக்கோ உனக்கு வாங்கிடுவேன். முன்னாடி கீர்த்திக்கு வாங்குவேன், இப்போ உனக்கும் சேர்த்து எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன தான் கிஃப்டாக வாங்கினாலும் என்னால் ஒன்றுமே வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. எங்கள் அம்மைக்கு பதில் சொல்லி முடியாது. அதான் நீ வாங்கிட்டு போக மாட்டேன்னு தெரியும். காஸ்ட்லியான கிஃப்ட் இல்லை, ரொம்ப சின்ன கிஃப்ட் தான். எப்படியாவது இந்த வாட்டி நியூ இயருக்கு நான் தரதை மட்டுமாச்சும் வாங்கிக்கோயேன். வாங்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் மாட்டிக்கிட்டேன்னா எப்படி எங்கள் அம்மாவை சமாளிக்க முடியும்? ஏற்கனவே அவங்களுக்கு என் மேலே டவுட்டு. அப்பப்போ நான் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கே என்ன திட்டிகிட்டே இருப்பாங்க. ரூமை டோர் லாக் பண்ணிட்டு இருந்தால் திட்டுவாங்க, பாத்ரூமில் கொஞ்சம் நேரம் அதிகமாக இருந்தால் திட்டுவாங்க, ஃபோன் எடுத்தால் திட்டுவாங்க. எல்லாத்துக்கும் திட்டு தான் இருக்கும். அது நீ எப்படியாவது ஏதாவது சொல்லி சமாளி. நியூ இயருக்கு என் ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுத்தாங்க, நானும் கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன், அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சு இதை மட்டும் வாங்கிக்கோயேன் ப்ளீஸ் டோனிமா. சரி, ட்ரை பண்ணிக்கேன். எனக்கு நியூ இயருக்கு அப்புறம் தானே ஸ்கூல் ஓப்பன் ஆகும். அப்போது நம்ம மீட் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணலாம். அப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணட்டா? நான் எப்படியாவது எங்கள் அம்மா ஃபோன்லேருந்து ஃபோன் அடிக்கேன். சுவாணி, பேசிட்டியா? இல்லைக்கா, ஒரு 2 நிமிஷம் இப்போ வந்திருக்கேன். சரி, நான் இங்கே பார்த்துக்கிட்டே நீ பேசு. சரி, நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணட்டா? பாவம் ஜனனி அக்கா ரொம்ப நேரமாக டோருக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. நைட்டா? சரி, நான் முடிஞ்சால் ஃபோன் பண்ணுங்க. யாராவது வந்துட போகிறாங்கன்னு அப்புறமா ஃபோன் பண்ணட்டா? சுவாணி.